இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 2லிருந்து ஸ்லோகம் 51, 52. முதல்ல ஸ்லோகம் 51. கர்மஜம் புத்தியுக்தாஹி பலம் त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ताः பதம் கச்சந்த்யநாமயம். இதோட அர்த்தம், பலன்களை தியாகம் செய்து புத்தியை எங்கேயும் விலகாது எப்பொழுதும் பகவான் மீதே வைத்து கர்ம காரியங்களை செய்யும் ஞானி பிறவா நிலை பெற்று ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைகிறார். அடுத்து ஸ்லோகம் 52. யதா தே மோஹகலிலம் புத்திர்வ்யதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. இதோட அர்த்தம், எப்போது உன் புத்தி உலக மாயையின் மோகத்திலிருந்து கடந்து செல்கிறதோ அப்போது நீ கடந்த காலத்தில் கேட்டறிந்த மேலும் கேட்கவிருக்கும் வேத அறிவில் பற்று கொள்ள மாட்டாய். இப்போது இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி சிலருக்கு பண கஷ்டம், சிலருக்கு மன கஷ்டம், இன்னும் சில பேருக்கு ஆரோக்கிய குறைவு, இப்படி யாருமே இங்கே நிம்மதியாக இல்லாமல், சந்தோஷம் அமைதி இல்லாமல் ஏதோ ஒரு குறையோடு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த கஷ்ட நஷ்டம் குறை எல்லாமே வெளி உலகத்தோட சம்மந்தப்பட்டதாக இருக்குங்க. நம்ம ஆன்மாவை தவிர வேறு எது கூட சம்மந்தம் வச்சுக்கிட்டாலும், என் வீடு, என் கணவர், என் ஒய்ஃபு, என் பசங்க, என் சொந்தம், என் தொழில், இப்படி எது கூட நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டாலும் நமக்கு சுக துக்கம், வெற்றி தோல்வி, இஷ்டம் கஷ்டம், லாப நஷ்டம் இருக்க தான் செய்யும். இந்த வெளி விஷயங்கள் எல்லாத்துலேயும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செஞ்சு பழகினா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு பகவான் சொல்கிறார். அதனால தான் பகவான் கிருஷ்ணர் இந்த 51வது ஸ்லோகத்தில் புத்தி யுக்தனா நம்ம புத்தியை எப்போவும் பகவான் மேலே மட்டுமே வச்சு வேலை செஞ்சால் அனாமயம் அப்படிங்கிற உயர்ந்த நிலையை, பிறவா நிலையை அடையலாம் அப்படிங்கிறார். இதில் பகவான் அனாமயம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார். ஆமயம் அப்படின்னா வியாதி, குறை, டிஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். அனாமயம் அப்படின்னா குறையில்லா பெருவாழ்வுன்னு அர்த்தம். நாம் நம்மளை எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்து குறையில்லா பெருவாழ்வு வாழ முடியுங்க. உதாரணத்துக்கு, நாம் நம்மளை வெறும் உடலாக பார்த்தோன்னா இந்த உடம்புக்கு மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு அழகு பண்ணுறது, போஷாக்கு பண்ணுறது, ஜிம்முக்கு போய் பாடி பில்டர் ஆகிறது, இல்லை வகை வகையாக சாப்பிட்றதுன்னு இருப்போம். இந்த உடம்பில் எப்பவும் ஏதோ ஒரு குத்தம், குறை, வலி, வேதனை, வியாதி இருக்க தான் செய்யும். குறையில்லா பெருவாழ்வு அனுபவிக்க நம்ம கவனத்தை ஆன்மாவில் மட்டுமே வச்சு வாழ பழகணுங்க. அடுத்து மனிஷா அப்படிங்கிற இன்னொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவும் வெளியில் சுற்றிட்டு இருக்கிற நம்ம மனசு எப்போ நம்ம இதய மையத்தில் செட்டில் ஆகுதோ அதுதான் மனிஷா. ஸோ இப்படி ஒருத்தரோட மைண்டு இருந்துச்சுன்னா அவர் தான் மனிஷி, அவர் தான் ஞானி. இப்படிப்பட்ட ஞானிகள் பலன்களை தியாகம் செஞ்சு புத்தியை எங்கேயும் விலகாமல் எப்போவும் பகவான் மேலே மட்டுமே வச்சு அவங்க எல்லா கர்ம காரியங்களையும் செய்கிறதுனால அவங்க இந்த பிறப்பு இறப்பு சைக்கிளிருந்து விடுதலை பெற்று ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடையிறாங்க அப்படிங்கிறார் பகவான். 52வது ஸ்லோகத்தில், எப்போ உன் புத்தி உலக மாயின் மோகத்திலிருந்து கடந்து செல்கிறதோ அப்போது நீ கடந்த காலத்தில் கேட்டறிந்த மேலும் கேட்கவிருக்கும் வேத அறிவில் பற்று கொள்ள மாட்டாய் அப்படின்னு பகவான் சொல்கிறார். நம்ம புத்தி நம்மளை சென்சஸ் பக்கம் இழுத்துட்டு போகவும் செய்யும், அதே புத்தி நம்மளை ஆண்டவன் பக்கம் கொண்டு போய் சேர்க்கவும் உதவும். எப்போ நம்ம புத்தி நம்ம பார்க்குறதுலையும் கேட்குறதுலையும் நுகர்றதுலையும் ருசிக்கிறதுலையும்
கவனத்தை வச்சு இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படுதோ அப்போ நம்ம இந்த உலக மாயையில் சிக்கி தவிக்கிறோம். மாயை தான் மோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மோகம் தீராத வரைக்கும் நமக்கு நிம்மதி கிடைக்காதுங்க. நமக்கு குரு அருளால் நல்ல சத்சங்கம் கிடச்சி வேதாந்த ஞானம் குரு உபதேசம் கிடச்சிதுன்னா இந்த லௌகீக மோகம் போய் வைராக்கியம் வர வாய்ப்பு இருக்குங்க. குரு கிருபையினால் நம்ம புத்தி தெளிஞ்சு சுத்தம் ஆயிடுச்சுன்னா அது குரு மகிமை பற்றி தெரிஞ்சு அவர் சொல்கிறத வேத வாக்காக எடுத்துக்கிட்டு ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போ தான் நமக்கு புரியும், நம்ம புத்தி இல்லாமல் இத்தனை நாளாக இந்த உடம்பு தான் எல்லாம், இந்த உலகம்தான் எல்லாம் அப்படின்னு இதில் தேவையில்லாமல் நம்மளை பந்தப்படுத்திக்கிட்டு இருந்தோன்னு. ஸ்ருதம் அப்படின்னா ஞாபகம், மெமரி. ஞாபகம் நம்ம பழைய அனுபவங்கள்லேருந்து கிடைக்கும். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் நம்ம ஞாபகம் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஏன்னா பாஸ்ட் இஸ் நோன் டு அஸ். பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இல்லைங்களா? அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியலனாலும் அந்த ஞாபகம் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாக நம்மளை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், சிலது மறக்க முடியாததாகவும் இருக்கும். ஸ்ரோதவ்யம் அப்படின்னா கற்பனை, எதிர்பார்ப்பு, இமேஜினேஷன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது நம்ம எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடியதாக நம்ம பண்ணுற கற்பனை, ஆசை கலந்த எதிர்பார்ப்பு. ஃப்யூச்சரில் நடக்கிறதா நம்ம இமேஜின் பண்ணுற விஷயம் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அதனால் ஃப்யூச்சர் இஸ் அன்னோன் டு அஸ். நம்ம எதிர்பாராத விஷயங்களும் நடக்கலாம் இல்லைங்களா? அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் மே ஹேப்பன். இந்த ஞாபகம், கற்பனை ரெண்டுமே நம்ம மனசளவில் மைண்டை யூஸ் பண்ணி நடக்குதுங்க. இது ஒன்றா நம்மளை பாஸ்ட்டுக்கோ இல்லை ஃப்யூச்சருக்கோ கொண்டு போகும். ஆனால் ரெண்டுமே நமக்கு ஒரு மோகத்தையும் ஈகோவையும் கொடுக்கும். ஆன்மீகத்துக்கு பெருசாக உதவாது. ஆன்மாவை பற்றி நமக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம டெய்லி தூங்கும்போது, டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது உடலையும் மனசையும் மறந்து இந்த ஆத்ம அனுபவத்தை கொஞ்ச நேரமாவது அனுபவிக்கிறோம். அதுதான் சுஷுப்தி நிலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மாவின் இருப்பை உணர மட்டுமே முடியுங்க. அது பாஸ்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ நடக்கிறதில்ல, இப்போது இந்த நிமிஷம் நடக்கிறது. இட் ஹேப்பன்ஸ் ஹியர் அண்ட் நவ் இன் திஸ் வெரி மூமெண்ட். இட் இஸ் அவர் அவேர்னஸ். நம்ம விழிப்பு உணர்வு நிலையை பொறுத்து இந்த ஆத்மானுபவம் கிடைக்குங்க. சரி, நாமளும் தியானம் செஞ்சு ஆத்மானுபவம் சமாதி நிலையை பெறுவோம். இந்த சமாதி நிலையை பாதிக்காமல், யோக நிலையை கலையாமல், கர்ம காரியங்களை கர்ம யோகமாக செஞ்சு பழகுவோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.